ஓம் சாந்தி 18/12/2025 சாகார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, குழந்தைகளாகிய உங்களை ஞானத்தினால் அலங்கரிப்பதற்காக எல்லையற்ற தந்தை வந்திருக்கிறார். உயர்ந்த பதவி அடைய வேண்டுமென்றால் சதா அலங்கரிக்கப்பட்டவர்களாகி இருங்கள். கேள்வி: எந்த குழந்தைகளை பார்த்து எல்லையற்ற தந்தை மிகவும் மகிழ்ச்சி அடைகிறார்? பதில்: எந்த குழந்தைகள் சேவைக்காக எவர் ரெடியாக இருக்கிறார்களோ, அதாவது சதா தயாராக இருக்கிறார்களோ, அலௌகீக தந்தை மற்றும் பாரலௌகீக தந்தை என இரண்டு தந்தையரையும் முழுமையாக பின்பற்றுகிறார்களோ, ஞானம் மற்றும் யோகத்தினால் ஆத்மாவை அலங்கரித்துக் கொள்கிறார்களோ, தூய்மையற்றவர்களை தூய்மையாக்கக்கூடிய சேவை செய்கிறார்களோ, அப்படிப்பட்ட குழந்தைகளை பார்த்து எல்லையற்ற தந்தைக்கு மிகுந்த குஷி ஏற்படுகிறது. என்னுடைய குழந்தைகள் முயற்சி செய்து உயர்ந்த பதவி பெற வேண்டும் என்பதுதான் தந்தையின் விருப்பமாகும். ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு கூறுகிறார், இனிமேலும் இனிமையான குழந்தைகளே, எப்படி லௌகீக தந்தைக்கு குழந்தைகள் பிரியமானவர்களாக இருக்கிறார்களோ, அதேபோல் எல்லையற்ற தந்தைக்கும் எல்லையற்ற குழந்தைகள் பிரியமானவர்களாக இருக்கிறார்கள். லௌகீக தந்தை கூட குழந்தைகள் உயர்ந்த பதவி அடைய வேண்டும் என்று குழந்தைகளுக்கு படிப்பினை மற்றும் எச்சரிக்கை தருகிறார். இதுதான் ஒரு தந்தையின் விருப்பமாக இருக்கும். அதேபோல் எல்லையற்ற தந்தைக்கும் இந்த ஆசை இருக்கிறது. குழந்தைகளை ஞானம் மற்றும் யோகத்தின் ஆபரணங்களினால் அலங்கரிக்கிறார். குழந்தைகள் உயர்ந்த பதவி அடைய வேண்டும் என்பதற்காக இரண்டு தந்தையரும் உங்களை நன்றாக அலங்கரிக்கிறார்கள். யார் நன்றாக முயற்சி செய்கிறார்களோ அவர்களை பார்த்து அலௌகீக தந்தையும் குஷி அடைகிறார். கூடவே பாரலௌகீக தந்தையும் குஷி அடைகிறார். அவர்களை பார்த்து தந்தையை பின்பற்றுங்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆக இருவரையும் பின்பற்ற வேண்டும். ஒருவர் ஆன்மீக தந்தை, இன்னொருவர் அலௌகீக தந்தை. எனவே முயற்சி செய்து உயர்ந்த பதவி அடைய வேண்டும். குழந்தைகளாகிய நீங்கள்தான் முதலில் இங்கு வருகிறீர்கள். பிறகு முதலில் நீங்கள்தான் செல்ல வேண்டும். முக்தி தாமத்தின் கேட்டையும் நீங்கள்தான் திறக்க வேண்டும். குழந்தைகளாகிய உங்களை பாபா அலங்கரிக்கிறார். இச்சமயம் நீங்கள் சாதாரணமாக இருக்க வேண்டும். உயர்வாகவும் இருக்கக்கூடாது, தாழ்வாகவும் இருக்கக்கூடாது. அதாவது உயர்வாகவும் இருக்கக்கூடாது, தாழ்வாகவும் இருக்கக்கூடாது, சாதாரணமாக இருக்கணும். ஏன் அப்படின்னா, இப்போ ரிஷி முனிவர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா காட்டுக்கு போயிட்டாங்க. அவங்க யாருடைய பார்வையிலையும் இல்லை. நம்ம குடும்பத்தில் இருக்கிறோம் அல்லது சேவை செய்துட்டு இருக்கிறோம், எல்லாருடைய பார்வையும் நம் மீது இருக்கு. ஆகையால ரொம்ப உயர்வாக இருந்தா என்ன சொல்லுவாங்க? ஆன்மீகம்னு சொல்றாங்க, இப்படி இருக்காங்க, இவங்களுக்கு இதெல்லாம் தேவைப்படுது போல அப்படின்னு சொல்லுவாங்க. எதுவுமே இல்லை அப்படின்னாலும் ரொம்ப லோவா இருந்தா, எப்படி இருந்தவங்க இப்போ எப்படி இருக்காங்க பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆகையால இதுவும் வேண்டாம் அதுவும் வேண்டாம், சாதாரணமாக இருக்கணும். நமக்கும் எதன் மீது பற்று இருக்க கூடாது. எல்லாரும் போல இருக்கணும். எல்லாரும் எதை யூஸ் பண்றாங்களோ அது போல நம்ம இருந்தோம் அப்படின்னா யாரும் நம்மளுக்கு குறிப்பா பார்க்க மாட்டாங்க. இப்போ யாரும் யூஸ் பண்ணாதது நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னா அப்போ எல்லாரும் அதை பார்ப்பாங்க இல்லையா? அப்போ எல்லாரும் நம்முடைய தேகத்தை பார்க்குறாங்க. இல்லை நம்ம வாட்ச் கட்டியிருக்கிறோம், இல்லை ஹேண்ட்பேக் வச்சுருக்கோம், இல்லை செருப்போ ஏதோ ஒன்று. அப்போ எல்லாருடைய பார்வையும் நம்ம இழுக்கிறோம் அப்படின்னா அது தப்பு இல்லையா? அதனால் நம்ம பார்வையும் எங்கும் போகக்கூடாது. சரி, அதில் கவனமாக இருப்போம்னு வச்சுக்கோங்க. ஆனால் மற்றவங்களுடைய பார்வை நம்ம பக்கம் ஈர்க்கப்படக்கூடாது.
இதுலயும் கவனமாக இருக்கணும். அப்போதான் நிம்மதியா பாபாவை நினைச்சிட்டு வீட்டுக்கு போக முடியும். இல்லைன்னா பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் நமக்கு அப்படி இல்லைன்னு சிலர் பொறாமைப்படுவாங்க. சிலர் எப்படியாவது நாம அதை வாங்கணும்னு சொல்லிட்டு குறுக்கு வழிகளில் போவாங்க. எத்தனை விஷயங்கள் இருக்கு. அதனால பாபா சாதாரணமாக இருந்துருங்க அப்படின்றார். நமக்கும் தேகாபிமானம் இருக்காது. சொல்லுவோம் நம்ம ஆத்ம உணர்வில் இருக்கிறோம்னு சொல்லிட்டு ரொம்ப குவாலிட்டியான விஷயங்கள், அதை ட்ரெஸ்ஸோ இல்லை பொருளோ ஏதோ யூஸ் பண்ணுறோன்னா அதுலேயும் சூக்ஷ்ம அபிமானம் அப்படின்றது இருக்கும். ஆகையால தான் பாபா 2-3 நாளாக இதை சொல்லிகிட்ருக்கிறார். சாதாரணமாக இருங்க. எல்லா விஷயங்கள்லுமே, உணவு பழக்கங்கள்லேயும் சரி, உடுத்திக்கிறதுலேயும் சரி, மற்ற அனைத்து வசதிகள்லேயும் சரி. நான் சாதாரண உடலில் பிரவேசமாகிறேன் என்று பாபாவும் கூறுகிறார். எந்த ஒரு தேகதாரியையும் பகவான் என்று சொல்ல முடியாது. மனிதர்கள் மனிதர்களுக்கு சத்கதி அளிக்க முடியாது. ஆத்மா நட்சத்திரம் போல் ஒரு புள்ளியாக இருக்கிறது. பாபாவும் புள்ளியாக தான் இருக்கிறார். அந்த புள்ளியை தான் ஞானக் கடல் என்று சொல்லப்படுகிறது. நீங்களும் கூட சிறிய ஆத்மாதான். அதில் முழு ஞானமும் நிரப்பப்படுகிறது. பாபாவும் புள்ளிதான், நாமும் புள்ளிதான். ஆனால் அவர் ஞானக்கடல், நமக்குள்ள ஞானம் நிரப்பப்படுகிறது அப்படின்றார். ஆத்மா தன்னுடைய பாரட்டை நடிப்பதற்காக பரந்தாமத்திலிருந்து வருகிறது. நானும் கூட அங்கிருந்துதான் வருகிறேன் என்று தந்தை கூறுகிறார். எவ்வளோ அழகா சொல்லிட்டு இருக்கிறார். ஆத்மாவும் ஒரு புள்ளிதான், பரமாத்மாவாகிய நானும் ஒரு புள்ளிதான். ஆத்மா தன்னுடைய பாகத்தை நடிப்பதற்காக பரந்தாமத்திலிருந்து வருது. அதே போல நான் கூட பரந்தாமத்திலிருந்து தான் வரேன் அப்படின்றார். ஆனால் எனக்கு என்னுடைய சரீரம் என்பது கிடையாது. அதுதான் வித்தியாசம். பாபா ஞான மழை பொழிகிறார். அதன் மூலம் மனிதர்கள் அனைவரும் பாவாத்மாவிலிருந்து புண்ணியாத்மாவாக ஆகி விடுகிறார்கள். இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளே, இப்பொழுது திரும்பி செல்ல வேண்டும் என்று தந்தை கூறுகிறார். அதற்காக அவசியம் தூய்மையாக வேண்டும். தூய்மை இல்லாமல் யாரும் திரும்பி செல்ல முடியாது. நான் அனைவரையும் அழைத்து செல்வதற்காக வந்திருக்கிறேன். இதைதான் சிவனின் ஊர்வலம் என்று சொல்கிறார்கள். நான் அனைத்து ஆத்மாக்களையும் அழைச்சிட்டு போவேன். இதுதான் பக்தியில சிவனுடைய ஊர்வலம் அப்படின்னு பாடப்பட்டிருக்கு அப்படின்றார். தூய்மையாக இருப்பதினால் 21 பிறவிகளுக்கு ராஜ்யம் கிடைக்கிறது. எனவே ஒரு பிறவி தூய்மையாக இருப்பது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இப்போது நீங்கள் ஒரு தந்தையை மட்டுமே நினைவு செய்ய வேண்டும். பாபா, நீங்கள் எவ்வளவு இனிமையானவர், எவ்வளவு இனிமையான ஆஸ்தி தருகிறீர்கள். எங்களை மனிதரிலிருந்து தேவதையாக, கோவிலுக்கு தகுதியானவர்களாக ஆக்குகிறீர்கள். இப்படியெல்லாம் தனக்குள் உரையாட வேண்டும். மற்றபடி வாயினால் சப்தமாக எதுவும் பேச வேண்டியதில்லை. பக்தி மார்க்கத்தில் நாயகனாகிய உங்களை எவ்வளவு நினைவு செய்து கொண்டே வந்திருக்கிறோம். இப்போது நீங்கள் கிடைத்திருக்கிறீர்கள். பாபா, நீங்களோ அனைவரையும் விட இனிமையானவர். உங்களை நாங்கள் ஏன் நினைவு செய்ய மாட்டோம்? நீங்கள்தான் அன்பு கடலாக இருக்கிறீர்கள், சாந்தி கடலாக இருக்கிறீர்கள். நீங்கள்தான் ஆஸ்தி கொடுக்கிறீர்கள். இப்படி இனிமையாக பாபா கூட பேசணும். அதாவது பாபா கூட நம்ம எப்படி பேசணுன்றது கூட அவரே சொல்லி கொடுக்கிறார். நீங்கள் எவ்வளவு முயற்சி செய்கிறீர்களோ அவ்வளவு உயர்ந்த பதவி அடைவீர்கள். நல்ல முயற்சி செய்தீர்கள் என்றால் ஒவ்வொரு கல்பமும் செய்து கொண்டே இருப்பீர்கள்.
ஆன்மீக படிப்பினால் கிடைக்கும் அளவிற்கு உலகாய படிப்பினால் பதவி அடைய முடியாது. உயர்ந்ததிலும் உயர்ந்தவர்களாக இந்த லக்ஷ்மி நாராயணர் ஆகிறார்கள். இவர்களும் மனிதர்கள்தான், ஆனால் தெய்வீக குணங்களை தாரணை செய்கிறார்கள். ஆகையால் தேவதை என்று சொல்லப்படுகிறார்கள். மூலவத்தனமோ இனிமையான வீடு, முக்தி தாமம். அதற்காக மனிதர்கள் எவ்வளவு யக்ஞம் தவம் ஆகியவற்றை செய்கிறார்கள். ஆனால் யாருமே திரும்பி போக முடியாது. அனைவருக்கும் சத்கதி அளிப்பவரோ ஒருவர்தான். ஆகையால அவர் எப்போ வருவாரோ அப்போதான் எல்லாருக்கும் அந்த முக்தி, ஜீவன் முக்தியினுடைய ஆஸ்தி கிடைக்குது. அரைக்கல்பம் ராமராஜ்யம், அரைக்கல்பம் ராவண ராஜ்யம் நடக்கிறது. மற்றபடி ராவணன் ஒன்றும் மனிதன் கிடையாது. தெய்வீக குணங்கள் இருந்தால் தேவதைகள் ராமராஜ்யம், தீய குணங்கள் இருக்கு அப்படின்னா அது ராவண ராஜ்யம். மற்றபடி இங்கேயும் மனிதர்கள் தான், அங்கேயும் மனிதர்கள் தான். இதை பாபா புரிய வச்சிட்டு இருக்கிறார். தந்தை வந்து ராமராஜ்யத்தை ஸ்தாபனை செய்கிறார். பிறகு வெற்றி முழக்கம் ஏற்படும். அங்கே சதா குஷி இருக்கும். அதுவோ சுகதாமமாகும். இதற்கு புருஷோத்தம சங்கம யுகம் என்று சொல்லப்படுகிறது. ஆகையால இந்த புருஷோத்தம சங்கம யுகத்துல நன்றாக முயற்சி செய்து புருஷோத்தமர்களாக தேவதைகளாக ஆகணும் அப்படின்னு சொல்றார். இப்பொழுது அழியாத ஞான ரத்தினங்களினால் உங்களுடைய பை நிரம்புகிறதல்லவா? இது படிப்பாகும். 7 நாள் கோர்ஸ் எடுத்துக்கொண்டு பிறகு எங்கு இருந்தாலும் முரளியின் ஆதாரத்தில் செல்ல முடியும். பாபாவோ குழந்தைகளுக்கு அனைத்து ரகசியங்களையும் நன்றாக புரிய வைத்து கொண்டே இருக்கிறார். நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத்பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் குட் மார்னிங். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், சுயதர்சன சக்கரத்தை சுற்றி கொண்டே பாவங்களை பஸ்மம் செய்ய வேண்டும். ஆன்மீக படிப்பின் மூலம் தன்னுடைய பதவியை உயர்ந்ததாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். எந்த ஒரு சூழ்நிலையிலும் கண்ணீர் வடிக்க கூடாது. இரண்டாவது பாயிண்ட், இது வானப்பிரஸ்த நிலையில் இருப்பதற்கான சமயம். ஆகையால் வனவாசத்தில் மிகவும் சாதாரணமாக இருக்க வேண்டும். மிக உயர்வாகவோ மிக தாழ்வாகவோ இருக்கக்கூடாது. திரும்பி செல்வதற்காக ஆத்மாவை முழுமையாக தூய்மையாக்க வேண்டும். வரதானம். சதா தன்னை மோல்டு ஆக்கிக் கொள்ளும், அதாவது வளைத்து கொள்ளும் விசேஷ தன்மையின் மூலம் தொடர்பு மற்றும் சேவையில் வெற்றி பெறக்கூடிய வெற்றி மூர்த்தி ஆகுங்கள். எந்த குழந்தைகளிடம் தன்னை மோல்டு செய்து கொள்ளக்கூடிய விசேஷ தன்மை இருக்கிறதோ அவர்கள் சகஜமாகவே கோல்டன் ஏஜின் வரை சென்றடைய முடியும். எப்படிப்பட்ட நேரமோ எப்படிப்பட்ட சூழ்நிலையோ அதற்கேற்றவாறு தன்னுடைய தாரணைகளை வெளிப்படுத்துவதற்கு தன்னை மோல்ட் செய்ய வேண்டியதாக இருக்கிறது. மோல்டு ஆகுபவர்கள்தான் ரியல் கோல்டு, அதாவது வளைத்து கொடுக்கக்கூடியவர்கள்தான் உண்மையான தங்கம் ஆகிறார்கள். எப்படி சாக்கார தந்தையின் விசேஷ தன்மையை பார்த்தீர்கள்? எப்படிப்பட்ட நேரமோ எப்படிப்பட்ட மனிதர்களோ அதற்கேற்ற ரூபம் இருந்தது. அதேபோல் தந்தையை பின்பற்றுங்கள். அப்போது சேவை மற்றும் தொடர்பு என அனைத்திலும் சகஜமாகவே வெற்றி மூர்த்தியாகி விடுவீர்கள்.
அதாவது நேரத்திற்கு ஏற்றாற் போல, சூழ்நிலைகளுக்கு ஏற்றாற் போல வளைத்துப்பது அப்படின்னா ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும். ஸ்ரீமத் படி ஃப்ளெக்சிபிளாக இருந்து வளைத்து கொடுத்து வெற்றி மூர்த்தி ஆகங்க அப்படின்றார். அப்போ தான் உங்களுடைய தாரணையை நீங்கள் வெளிப்படுத்த முடியும். அதாவது நீங்கள் உயர்ந்தவர்களாக இருக்கலாம், உயர்ந்த பதவியில் கூட இருக்கலாம். ஆனால் சில நேரங்களில் நீங்கள் பணிவாக இருந்தீங்கன்னா அங்கே தான் உங்களுடைய தாரணை வெளிப்படும். அதனால மோல்டு ஆகிறது அப்படின்னா தன்னை மாற்றிக்கிறது, அனுசரித்து போகிறது, விட்டு கொடுப்பது, இதெல்லாமே அதில் வந்துடும். ஆகையால் மோல்டு ஆனீங்க அப்படின்னா ரியல் கோல்டு ஆயிடுவீங்க அப்படின்னு சொல்கிறார். நான் இப்படி தான் இருப்பேன், நான் இப்படி தான் செய்வேன், நீங்கள் எல்லாருமே இப்படி தான் செய்யணும் அப்படி இருந்தால் ஒரு டீமில் நம்ம இருக்க முடியாது, பாபாவை வெளிப்படுத்தவும் முடியாது. ஸ்லோகன்: எங்கே சர்வ சக்திகள் இருக்கிறதோ அங்கே தடையற்ற வெற்றி என்பது கூடவே இருக்கிறது. அவ்யக்த சமிகை: எப்படி சாக்காரத்தில், அதாவது ஷரீரத்தில் செல்வதற்கான பயிற்சி சகஜமாகிவிட்டதோ அதுபோல் ஆத்மாவிற்கு தன்னுடைய கர்மாதீத நிலையில் இருப்பதற்கான பயிற்சியும் இருக்கட்டும். இப்பொழுதே கர்மயோகியாகி கர்மத்தில் வருவது, கர்மம் முடிந்த உடனே கர்மாதீத நிலையில் இருப்பது, இதன் அனுபவம் சகஜமாகிக் கொண்டே செல்லட்டும். கர்மாதீத நிலையில் இருக்க வேண்டும். பெயருக்கு கர்மம் செய்வதற்காக கர்மயோகியாகி பிறகு மீண்டும் கர்மாதீத் ஆகிவிட வேண்டும் என்ற இந்த லட்சியம் சதா இருக்கட்டும். அதாவது ஒவ்வொருத்தருக்கும் செய்ய வேண்டிய கடமைகள், காரியங்கள் நிறைய இருக்கும். அதெல்லாம் விட்டுட்டு நான் கர்மாதீத்த நிலையில் இருக்கிறதுக்கு முயற்சி செய்வேன் அப்படின்னு செய்தாலும் முடியாது. கர்ம யோகி ஆகங்க, உங்களுடைய கடமையை செய்யுங்க. உடனே அந்த கர்மத்திலிருந்து விடுபட முடியுமான்னு பாருங்க. ஒரு நல்ல கர்மம் செய்தாலும் சரி, அல்லது ஏதாவது ஒரு காரியம் கெட்டு போனாலும் சரி, எவ்வளோ நேரம் அதை பற்றிய சிந்தனைகள் வந்துக்கிட்டே இருக்கும், அதுக்கு அட்டாச்சாக இருக்கும். ஆகையால் கர்ம யோகியாக இருந்து செய்ய வேண்டியதை கரெக்டாக செய்துட்டு அதுக்கப்புறம் விடுபட்டுடுங்க, கர்மாதீத்த நிலைக்கு வந்துடுங்க. அதுக்கு எவ்வளோ அழகாக சொல்கிறார். சரீரத்தில் போகிறதுக்கான பயிற்சி உங்களுக்கு இருக்குது. அதே போல் கர்மயோகியாக இருக்கணும், கர்மாதீத்தாகணும், இந்த பயிற்சி செய்யுங்க அப்படின்றார். ஓம் சாந்தி. நேசம் கண்டாலோ ஒற்றுமை பொங்கும். பாசம் கொண்டாலே பண்புகள் தங்கும். நேசம் கண்டால்